ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஒரு ஜோதிட தாள்களையும் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி 2025 ஆண்டில் கடைசி மாதமான டிசம்பர் மாதம் நடந்துட்டுருக்கு. டிசம்பர் மாதம் கடைசியாக ஒரு முக்கியமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாளானது வர இருக்கு. அது என்னைக்குன்னா டிசம்பருடைய 30ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக மார்கழியுடைய 15ஆம் நாள் கிழமை அன்னைக்கு மிக முக்கியமான செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த செவ்வாய்க்கிழமை ஏகாதேசியானது வருது. வரக்கூடிய ஏகாதேசி மார்கழி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதேசி. இந்த ஏகாதேசி தான் வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படும். இந்த ஏகாதேசி அன்னைக்கு அனைத்து பெருமாள் கோவில்களையும் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறும். அந்த சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறக்கூடிய இந்த பொன்னான நாளில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரக நிலைகளால் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த ஏகாதேசி பலனை ஷேர் பண்ணிட்டு வர. அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த ஏகாதேசியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இந்த ஏகாதேசி 500 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பான முறையில் அமைந்திருக்கு. செவ்வாய்க்கிழமை பரணி நட்சத்திரத்தில் இந்த ஏகாதேசி வருது. அதனால் ஆன்மீக ரீதியாக இது ஒரு சக்தி வாய்ந்த ஏகாதேசியாக கருதப்படுது. இந்த ஏகாதேசியில் செய்யக்கூடிய பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் வேறு மாதிரியான தலையெழுத்தை கொடுக்கும். அதனால் ஆன்மீக ரீதியாக இந்த ஏகாதேசியில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏகாதேசியிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆன்மீக ரீதியான பரிகாரத்தை பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசி சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒன்றிலுமே உறுதியாக இருந்து வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த மார்கழி ஏகாதேசியானது அதுக்கப்புறம் யோகத்தை கொடுக்குற மாதிரி இருக்க போகுது. தைரிய வீரிய பராக்கிரமக்காரகன் செவ்வாய் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எடுத்த வேலைகள் யாவும் வெற்றியாகும். உங்கள் செல்வாக்கு உயரும். துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முடியாது என மற்றவர்கள் கைவிட்ட வேலைகளை எடுத்து அதில் வெற்றியானது காண்பீங்க. உங்கள் லாபாதிபதி சூரியன் சகாயஸ்தானத்தில் இந்த வைகுண்ட ஏகாதேசியில் சஞ்சரிப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய முடியும். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. பணியாளர்களுக்கு வேலையில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு வகையான சுபிட்ச நிலை இருக்கும். ராசிநாதன் சஞ்சாரம் இந்த ஏகாதேசி முழுவதும் சாதகமாக இருப்பதால் பொன்பொருள் சேரும். சிலர்லாம் புதிய வாகனம் வாங்க வாய்ப்பு கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் உங்களுக்குன்னு செல்வாக்கு உயரும். பெண்களுக்கு கூட குடும்பத்தினருடைய ஆதரவு கிடைக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நிம்மதியான நிலை இருக்கும். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையானது கூடும். விவசாயிகளுக்கு விளைச்சலில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கூட இந்த ஏகாதேசியிலிருந்து படிப்பில் கூடுதல் அக்கறை தேவைப்படும். அப்போ தான் நீங்கள் நினைக்கக்கூடிய இடத்துக்கு போக முடியும். ஸோ சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு இதுதான் பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என தெரிந்து வாழக்கூடிய உங்களுக்கு மார்கழி வைகுண்ட ஏகாதேசியிலிருந்து நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். யோகக்காரகன் ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய கர்மக்காரகனோடு இணைந்து சஞ்சரிப்பதால் மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்படும். குடும்பத்தில் சலசலப்புகள் தோன்றும். உறவினர்களுக்கோ உங்களுக்கோ இடைவெளி உண்டாகும். பிள்ளைகளுடைய வழியாக நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படும்.
குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்ப்பு தள்ளி போகும். பூர்வீக சொத்து விவகாரத்தில் சங்கடம் தோன்றும். இருந்தாலும் சகாயஸ்தானத்தில் உங்கள் லாபாதிபதியும் தன குடும்பாதிபதியும் சஞ்சரிப்பதால் எந்த விதமான நெருக்கடி வந்தாலும் அதை உங்களால் சமாளிக்க முடியும். நஷ்டத்தில் இயங்கிய தொழில்களும் லாபமாக மாறும். எப்போதும் தேவையான அளவிற்கு பணம் கையில் இருக்கும். பழைய கடன்களெல்லாம் ஏகாதேசிக்கு பிறகு அடைக்க முடியும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பணியாளர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு சக பணியாளர்கள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க. தடைப்பட்ட வேலைகள் ஒவ்வொன்றாக முடிவிற்கு வரும். நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வங்கியில் கேட்டிருந்த பணம் வரும். அப்புறம் இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு பிறகு புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி மேற்கொள்ளலாம். சிலர்லாம் புதிய வாகனம் வாங்கலாம். உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும். வெளியூர் பயணம் ஆதாயத்தை கொடுக்கும். உறவினர்கள் வகையில் உதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். வயதானவர்கள் நிலையில் இருந்த சங்கடம் விலகும். பெண்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். ஸோ சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்கு இந்த மாதிரி தான் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட் விஷாக 1, 2, 3 பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. எந்த ஒன்றையுமே முன்னதாக அறிந்து அதற்கேற்ப செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய உங்களுக்கு மார்கழி வைகுண்ட ஏகாதசியிலிருந்து செயல்பட வேண்டியது ரொம்ப திட்டமிட்டு இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. ஞானக்காரகன் குரு கடகத்திலையும் அதன் பின் மிதுனத்திலையும் வக்ரமாக சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும். குழப்பத்திற்கு ஆட்படுவீர்கள் என்றாலும் வக்ரமடையக்கூடிய குரு முன்பிருந்த ராசியின் பலன்களை வழங்கக்கூடியவர் என்பதால் இந்த ஏகாதசிக்கு பிறகு பெரிய மனிதர்களுடைய ஆதரவை கிடைக்க செய்வார். தந்தை வழி உறவுகளால் உங்கள் முயற்சி வெற்றியாகும். பணியாளர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வரவேண்டிய பணம் வரும். சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். அதுக்கப்புறம் இந்த வைகுண்ட ஏகாதசியிலிருந்து உங்களுக்கு திடீர் வாய்ப்பு தேடி வரும். உடல்நிலையிலும் மனநிலையிலும் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். அதே போல் உங்கள் லாபாதிபதி சூரியன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரித்து முயற்சிகளை வெற்றியாக்குவதோடு பாக்கியஸ்தானத்தையும் பார்ப்பதால் உங்கள் செல்வாக்கை உயர்த்துவார். தைரிய வீரியக்காரகனும் உங்கள் தன குடும்பதிபதியுமான செவ்வாய் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரித்து முன்னேற்றங்களை வழங்குவதோடு உங்கள் சஸ்திர ஜெயஸ்தானத்தையும் ஜீவனஸ்தானத்தையும் பார்ப்பதால் உடல் பாதிப்பு விலகோ. தொழில் ரீதியாக தோன்றிய எதிர்ப்பு மறையோ. வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும். வியாபாரம் முன்னேற்றம் பெறும். எதிர்பார்த்த லாபமானது வரும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஞானம் மோட்சக்காரகனுடைய கேதுவால் உங்களுக்கு சேமிப்பு உயரும். தெய்வ அனுகூலம் கிடைக்கும். ராசிநாதன் சுக்கிரன் ஏகாதசிக்கு பிறகு சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுபிட்சம் இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். உறவுகள் வகையில் ஆதரவு கிடைக்கும். பொன் பொருள் சேரும். மாணவர்களுக்கு கூட ஏகாதசிக்கு பிறகு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் கூடும். ஸோ விசாக 1, 2, 3 பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு இதுதான் ஏகாதசியுடைய பலன். ஸோ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த ஏகாதசிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அப்புறம் இந்த ஏகாதசி சாதாரண ஏகாதசி கிடையாது. மிகவும் ஆன்மீகத்தில் சக்தி வாய்ந்த ஏகாதசி. இந்த ஏகாதசியில் செல்வம் என பெருக முக்கியமான ஒரு பரிகாரம் செய்யணும். அதாவது பெருமாளுக்கு உகந்த 3 பொருட்களை வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வாங்கணும். அந்த 3 பொருள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை வாங்கிடுங்க. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை ஏகாதசி தேய்பிறை ஏகாதசி என்று 2 ஏகாதசி வரும். இந்த 2 ஏகாதசி நாட்களில் பெருமாளை வழிபாடு செய்வது என்பது நல்ல பலனை தரும். வருடம் முழுவதும் வரக்கூடிய ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்காதவங்க கூட மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசியை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். இதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த நாளில் சொர்க்கவாசல் திறப்பு என்பது அனைத்து பெருமாள் ஆலயங்கள்லையும் நடைபெறும். இந்த தினம் விரதம் இருந்து இரவு கண் விழித்து பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வரக்கூடிய புதிய வருடம் முழுவதும் செல்வ நிலை பெருகும். ஸோ அதனால் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க.
இந்த நாளில் பெருமாளுக்கு உகந்த 3 பொருட்கள் வாங்கணும். ஸோ பெருமாளுக்கு உகந்த துளசி இலை, பச்சை கற்பூரம், ஜாதிக்காய் இதை 3ஐயும் ஏகாதேசி அன்னைக்கு வாங்கி பெருமாளுடைய பாதத்தில் அகல் விளக்கு வைத்து சமர்ப்பணம் பண்ணணும். இந்த 3 பொருளை வாங்கி வைத்து பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுறதன் மூலிமா உங்களுக்கு செல்வ வளம் பெருகும். ஸோ ஏகாதேசி அன்னைக்கு விரதம் இருந்தாலும் வழிபாடு செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும் இந்த முக்கியமான விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுதான் ஆன்மீக ரீதியாக செய்ய வேண்டிய விஷயம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ உங்கள் ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கான பலன் பரிகாரத்தை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இந்த நாளில் வழிபாடு செய்து பயன்பெறுங்க. நன்றி.